யோ கோபால் செட்டி. அம்மா என் பேரு சுவாமிம்மா, சுவாமி செட்டி இல்ல. ஏதோ ஒண்ணு, அந்த கூடை இங்க வை. ஏமா மருந்து குடிச்சிய? அம்மாடியோ என்னது, ஆப்பிள் வாங்க போய் மாதுளம்பழம் வாங்கி இருக்கேன். அம்மா சுவாமிய செட்டி ஆக்கிட்டீங்கல்ல, அதாட்ட ஆப்பிள் வாங்க போய் மாதுளைய வாங்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டுமாமா, உங்களுக்கு கிருத்திரவாதியும் ஒத்துக்கிறேன், கோவாதியும் ஒத்துக்கிறேன், ஞாபகம் மறதியும் அதிகம். இந்த விஷயத்தை என் பேத்தி எப்பவோ சொல்லிடுச்சு. உட்கார். அம்மா வைஜெயந்தி, நீ ஒரு சின்சியர் ஆபீசர். உன்னால இந்த ரேஞ்சுக்கு எனக்கும் பெரிய புகழ் வரும்னு ஆசைப்பட்டேன். உன் வாழ்க்கை இப்படி ஆயிடும்னு நினைக்கல. அப்படி ஒண்ணும் ஆயிடல சார். என் பொண்ணு சீக்கிரம் குணமாயிடும். உங்க நம்பிக்கை அந்த லட்சியத்தை நிறைவேற்றிக்கும். சாரி, உங்களுக்கு வேதனையா இருந்தாலும் உள்ளத சொல்லாம இருக்க முடியாது. வைஜெயந்தி போலீஸ் ஆபீசருக்கு தகுதியில் என்ன டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டார். நீ வருத்தப்படுவேன்னு தெரியுமா, ஆனாலும் பயனில்லை. உன்னை உத்தியோகத்துல இருந்து டெர்மினேட் பண்ணி கவர்மெண்ட் அனுப்பின ஆர்டர். என்ன சர்வீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணாதீங்க. என் கால் மேல நான் நிக்க முடியும், சட்டத்தை நிலைநாட்ட முடியும். believe me sir, sir please believe me sir. Sorry வைஜெயந்தி, it's all over. சார், ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் ஆதாரமா வச்சுட்டு என்ன உத்தியோகத்துல இருந்து நீக்கிறது அநியாயம் சார். சார், மெடிக்கல் போர்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க சார். I will challenge my case in the tribunal. டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் கொடுத்த அன்ஃபிட் சர்டிபிகேட் வச்சு சேலஞ்ச் பண்ணி அவ பிசிக்கலா ஃபிட்னு மெடிக்கல் போர்டுக்கு அப்ளை பண்ண போறா சார். சக்சஸ் ஆயிடுவாங்கறியா? இம்பாசிபிள் சார். அடி எடுத்து அடி வைக்க முடியாத நிலையில இருக்கா. ஃபுட் ட்ரில், ஆர்ம் ட்ரில், ரைஃபிள் ஷூட்டிங், அப்பா ஒன்னா ரெண்டா சார். ட்ரைனிங் பீரியட்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலோ இப்ப அதை விட டபுள் கஷ்டத்தை அனுபவிக்கணும் சார். அப்போ நீ காலையில போய் சிவா விஷ்ணு கோயில அபிஷேகம் பண்ணு. ஏன்? அவ உத்தியோகத்துக்கு லாயக்கு இல்லாம போகணும்னு. உனக்கு கல்வி போதிச்ச குருவா இவ்வளவு நாளா உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலம்மா. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட நான் குருதட்சணை கேட்கிறேம்மா. என்ன என் பொண்ணு உன் குருவுக்கு நன்றி கடன் தீர்த்துக்க தாயே, நன்றி கடனை தீர்த்துக்க. மாஸ்டர், நீங்க போட்ட அறிவு பிச்சையை நான் ஆயுதமா மாத்தி இதுக்கு காரணமானவனை தூக்கு மேடையில ஏத்தி கருணாவுக்கு வேண்டிய நியாயம் வழங்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் குருதட்சணை. அம்மா எங்கடி? திரும்ப உத்தியோகத்துல சேரணும். உன் ஆசையை தடுக்காத. நீ பொண்ணா இருந்து ஒன்னு போலீஸ்ல சேர்த்து அதுதான் இந்த நிலைக்கு ஒன்னு ஆளாக்கிடுச்சு. இன்னும் எதுக்குடி அந்த பாழ் உத்தியோகம்? இல்லைங்க, அது உடனே உத்தியோகத்துல சேராட்டி போனா அந்த இடத்துக்கு வர்ற ஆபீசரை முத்துகிருஷ்ணன் விலைக்கு வாங்கிடுவாங்கிறது வைஜெயந்தி பயம். மாஸ்டருக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா, கருணாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நான் நடந்தே ஆகணும். அம்மா வைத்திய வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இருந்தா எந்த நிலையிலையும் சேவை செய்ய முடியும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். முத்தமிழ்நாட்டின்
தமிழகத்தின் முத்துப்பிள்ளை சக்கரவர்த்தி, ஒழுக்கத்தின் மறுவுருவம் சக்கரவர்த்தி, மங்கையை மதிக்கும் சக்கரவர்த்தி, எங்கள் குலப்பொழுது சக்கரவர்த்தி, முத்துகிருஷ்ணனின் மோகன செல்வன் சக்கரவர்த்தி, தாய்க்குலத்தின் சத்துப்பிள்ளை சக்கரவர்த்தி. பெண்கள் எதிரில வந்தா சுபம் நாங்க. கையையும் காலையும் உடைச்சுக்கிட்டாலும் கடுமையா போராடி லட்சியத்தை நிறைவேற்ற புரட்சி புயலா வந்த புதிய ஜான்சி ராணி. நாமினேஷன் போடுறதுக்கு போய்கிட்டு இருக்க உனக்கு எதிரில வருதுன்னா எம்எல்ஏ என்ன மந்திரி பதவியே கிடைக்கும். நாளைக்கு நீ ஹோம் மினிஸ்டர் ஆனா எந்த கையால உனக்கு விலங்கு போடணும்னு நினைச்சதோ அந்த கையாலே உனக்கு சல்யூட் அடிக்கும். வருங்கால உள்துறை அமைச்சர் சக்கரவர்த்தி, ஒழுக்கத்தின் மறுவுருவம் சக்கரவர்த்தி, மங்கையை மதிக்கும் சக்கரவர்த்தி, எங்கள் குலக்கொழுந்து சக்கரவர்த்தி, முத்துகிருஷ்ணனின் மோகன செல்வன் சக்கரவர்த்தி. அறிவில்லாதவன் எதையும் ஆரம்பிக்க மாட்டான். சோம்பேறி ஆரம்பித்து பாதியிலேயே விட்டு விடுவான். அறிவாளி கடைசி வரையில் போராடி போராடியே வெற்றி அடைவான். இது நான் சொன்னதில்ல, மேத ஒருத்தர் சொன்னது.